Hello 10th students. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா 10th English சென்டம் பிளானுக்கான வீடியோ தான் பார்ட் பை பார்ட்டா பார்த்துட்டு வரோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோல நம்ம எதை பத்திலாம் பார்க்க போறோம்னா ரோட் மேப், அதுக்கப்புறம் நோட்டீஸ் ரைட்டிங், பிக்சர் எக்ஸ்பிரஷன், நோட் மேக்கிங், சம்மரி ரைட்டிங் இதெல்லாம் எப்படி எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ரோட் மேப் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 4ல் கேட்பாங்க. 28th கொஸ்டினாக கேட்பாங்க. 2 marks கொஸ்டின், இது கம்பல்சரி அட்டன் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 3ல் செக்ஷன் 4ல் வந்து 6 questions வந்து கேட்பாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் இன்ஸ் ஃபார்மேட்டில் கேட்பாங்க. அது ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம், ட்ராப் பண்ணுற மாதிரி தான் வரும் அட்வர்டைஸ்மெண்ட். அதுக்கப்புறம் நோட்டீஸ் ரைட்டிங் கேட்பாங்க, லெட்டர் ரைட்டிங் கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பிக்சர் எக்ஸ்பிரஷனு, நோட் மேக்கிங் ஆர் சம்மரி ரைட்டிங், அதுக்கப்புறம் எரர் ஸ்பாட்டிங், இதெல்லாம் 6 questions கேட்பாங்க. இதில் எனி 4 அட்டன் பண்ணால் போதும். 5 marks கொஸ்டின், 20 marks வந்து இதில் இருக்குது. இதில் ஈஸியாக நீங்கள் எதெல்லாம் அட்டன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் அட்டன் பண்ணலாம், பிக்சர் எக்ஸ்பிரஷன் அட்டன் பண்ணலாம், அதுக்கப்புறம் எரர் ஸ்பாட்டிங்கு, சம்மரி ரைட்டிங்கு இதெல்லாம் வந்து ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். மீதி டைப்ஸும் எப்படின்னு சொல்லிட்டு பார்த்து வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ செக்ஷன் 4ல் 28th கொஸ்டின் நம்பர் என்ன கேட்பாங்கன்னா ரோட் மேப் கேட்பாங்க. 2 marks கொஸ்டின். இப்போ நம்ம இங்கே தான் இருக்கோம், நம்ம வந்து எக்ஸிபிஷனுக்கு ரீச் ஆகணும். அதுக்கு நம்ம இப்போ சென்டென்ஸ் வந்து மேக் பண்ண போகிறோம். வாங்க எப்படி ரீச் ஆகலாம்னு சொல்லிட்டு சென்டென்ஸ் மூலமா பார்க்கலாம். இப்போ நம்ம இங்கே இருக்கோம். வாக் அலாங் த நியூ ஸ்ட்ரீட், walk along the new street and turn left. ஓகேவா? இந்த walk along the அப்படின்ற இந்த வேர்டை வந்து எந்த மாதிரி டயக்ராம் வந்தாலுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். walk along the new street, என்ன ஸ்ட்ரீட் இருக்கோ அந்த ஸ்ட்ரீட்டை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எந்த டைரக்ஷனில் திரும்பணுமோ அந்த டைரக்ஷன் நீங்கள் மென்ஷன் பண்ணிடணும். and turn left ன்னு மென்ஷன் பண்ணிக்கிட்டோம். இப்போ அடுத்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரீச் த காந்தி பஜார் ரோட், டேர்ன் ரைட். ஓகேவா? இப்போ நம்ம டேர்ன் ஆகி நம்ம எங்க ரீச் ஆயிருக்கோம், காந்தி பஜார் ரோடு. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரீச் த அப்படின்ற வேர்டை வந்து நம்ம வேற ஏதாச்சும் டயக்ராம்ல வேற ஏதாச்சும் ஸ்ட்ரீட் நேம் கொடுத்துருந்தா கூட நீங்க இந்த மாதிரி கீவேர்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரீச் தான் போட்டுட்டு எந்த ஸ்ட்ரீட்டோட நேமோ இல்லைன்னா ரோடோட நேமோ அந்த ரோடோட நேமை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டேர்ன் ரைட். ஓகேவா? தேர்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா in a few steps you will find the exhibition on your right. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா காமனாக யூஸ் பண்ணிக்கலாம். எந்த டயக்ராம் வந்தாலுமே in a few steps கொஞ்சம் தூரம் நடந்தாலே நம்மளுக்கு என்ன வந்துடும், you will find the exhibition எதை கண்டுபிடிச்சிருவோம். ஸோ in a few steps you will find the அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேர்டை வந்து காமனாக எல்லா டயக்ராமுக்குமே யூஸ் பண்ணலாம். எங்கே ரீச் ஆகுறோமோ அந்த ரீச் ஆகுற பிளேஸோட நேமை போட்டுட்டு இது எங்கே இருக்குது, ஆன் யுவர் லெஃப்டில் இருக்குது, ஆப்போசிட் டு த ஸ்கூலு. எதுக்கு ஆப்போசிட்டில் இருக்குன்னா ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் எக்ஸிபிஷன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சென்டென்ஸ் வந்து நீங்கள் நீட்டாக ரைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் வந்து கிடைச்சிடும். ஸோ அதே மாதிரி வாக் ஸ்ட்ரெயிட்டு, அப்புறம் டேர்ன் லெஃப்ட்டு, இந்த மாதிரி கீவேர்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். வாக் பாஸ்ட்டு, இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் காமனாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வாக் அலாங் த யூஸ் பண்ணிக்கோங்க, ரீச் த யூஸ் பண்ணிக்கோங்க. இன் a few steps you will find the எங்கே ரீச் ஆகுறீங்களோ அந்த ரீச் ஆகிற பிளேஸ். அதுக்கப்புறம் ஆன் யுவர் லெஃப்ட்னு போட்டுட்டு ஆப்போசிட் டு த எதுக்கு ஆப்போசிட்ல இருக்கு, ஆப்போசிட் டு த ஸ்கூல், அதையும் இப்படி மென்ஷன் பண்ணிங்க. சிம்பிளாக இந்த மாதிரி ரைட் பண்ணிட்டா உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் வந்து கிடைச்சிடும். அடுத்த பார்ட் வந்து பார்ப்போம். பார்ட் 3ல் செக்ஷன் 4ல் தான் கேட்பாங்க நோட்டீஸ் ரைட்டிங். நோட்டீஸ் ரைட்டிங் எப்படி ரைட் பண்ணலான்னா ரெக்டாங்குலர் பாக்ஸ் வந்து போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நோட்டீஸ்னு ரைட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல் நேம் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸ்போர்ட்ஸ் டே அப்படின்னு நீங்கள் போட்டிருக்கோம், ஸ்போர்ட்ஸ் டே. அதுக்கப்புறம் எந்த ஃபங்க்ஷன் டேட்டோ அதுக்கு பிஃபோர் ஆன டேட்டை மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் இன்ஃபார்ம்டு தட் அவர் ஸ்கூல் இஸ் கோயிங் டு கண்டக்ட் ஸ்போர்ட்ஸ் டே ஆன் என்ன டேட்டோ அந்த டேட்டை மென்ஷன் பண்ணிட்டு இன் ஸ்கூல் பிளே கிரவுண்டு. ஓகேவா? இந்த மாதிரி சென்டென்ஸ் வந்து நீங்கள் மேக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் கிளாஸ் 6 to 12 can participate. Interested students give your name to your class teacher. All are welcome. Tea and snacks will be provided. Fun activities will be arranged. Inform your parents and invite them for the function.
அதுக்கப்புறம் ஃபார் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் காண்டாக்ட் இந்த சைடு எழுதிட்டு அதுக்கப்புறம் உங்களோட நேம் எழுதிட்டு இங்கே சைன் பண்ணிவிட்டு ஸ்கூல் பீப்புள் லீடர் SPL அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். இதான் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் ரைட்டிங்கோட ஒரு எக்ஸாம்பிள். இந்த மாதிரி நீங்கள் ரைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் மார்க்ஸ் வந்து கிடைச்சிரும். ஸோ என்ன ப்ரோக்ராம் கொஸ்டின் பேப்பரில் கேட்குறாங்களோ அந்த ப்ரோக்ராம் நேம் எழுதிட்டு இந்த டேட் மென்ஷன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உள்ளே இருக்க கண்டென்ட்ஸை கொஞ்சம் நீங்கள் மாடிஃபை பண்ணாலே போதும். சிம்பிளாக தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, நீங்கள் ஈஸியாக ரைட் பண்ணிடலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 42 கொஸ்டின் நம்பரில் பிக்சர் எக்ஸ்பிரஷன் கேட்பாங்க. இது வந்து 5 மார்க்ஸ். இது வந்து ரொம்ப ஈஸி. இப்போ ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க, ஒரு பிக்சருக்கான எக்ஸ்பிரஷன் தான் இங்கே எழுதியிருக்கேன் நான். என்னன்னா ஒரு 6 சில்ட்ரன் வந்து விளையாடிட்டு இருக்கா அங்கே மாதிரியும், பின்னாடி ராக்ஸு பிளான்ட் எல்லாம் இருக்கா மாதிரியும், ஒரு பேபி வந்து அங்கே உட்காந்துருக்கா மாதிரி ஒரு இது, அதுக்கப்புறம் மாஸ்க் போட்டுட்டு ஒருத்தவங்க இருக்கா மாதிரி அந்த பிக்சர். அந்த பிக்சருக்கான எக்ஸ்பிரஷன் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எப்படி எழுதலாம்னா, திஸ் இஸ் எ பிக்சர் ஆஃப் எ பிளே ஏரியா. அந்த பிக்சரை பற்றி ஃபர்ஸ்ட் நம்ம எழுதணும். திஸ் பிக்சர் இஸ் அபவுட் அந்த பிக்சரில் நம்ம என்ன பார்க்குறோமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்டாக எழுதணும். திஸ் இஸ் எ பிக்சர் ஆஃப் எ பிளே ஏரியா. அந்த பிக்சர் இஸ் அபவுட் அதை பற்றி ஃபர்ஸ்ட் பாயிண்டாக எழுதிடுங்க. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா தேர் ஆர் 7 சில்ட்ரன் பிளேயிங் தேர். அதுக்கப்புறம் அந்த பிக்சரில் அவங்க என்ன பண்ணுறாங்க, வாட் ஆர் டூயிங் அப்படின்ற மாதிரி அதை வந்து செகண்ட் பாயிண்டாக மென்ஷன் பண்ணிக்கோங்க. தேர் ஆர் 7 சில்ட்ரன் பிளேயிங் தேர், அங்கே விளையாடிட்டு இருக்காங்க. தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் மெயின் ஐடியா, அங்கே என்ன பிளே ஆகுது அப்படின்ற மாதிரி மெயின் ஐடியா வந்து தேர்ட் பாயிண்டா வந்துடும். தே ஆர் வியரிங் அனிமல் மாஸ்க் ஆன் தேர் ஃபேஸஸ். ஓகேவா. ஃபோர்த் பாயிண்டா என்ன போட்டிருக்காங்கன்னு பாருங்க. இந்த பிக்சர்ல பிஹைண்டா என்னென்ன ஆப்ஜெக்ட் திங்ஸ்லாம் இருக்கோ அதை வந்து ஃபோர்த் பாயிண்டா மென்ஷன் பண்ணிக்கோங்க. தேர் ஆர் சம் பிளான்ஸ் அண்ட் ராக் பிஹைண்ட் தம். ஓகேவா. அதுக்கப்புறம் ஃபிஃப்த் பாயிண்டா வந்து நம்மளோட ஒப்பீனியனை நம்ம சொல்றோம். தேர் ஆர் என்டர்டைனிங் எ பேபி. இதான் வந்து நம்மளோட ஒப்பீனியனா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் திஸ் பிக்சர் இஸ் அபவுட், அது எதை பத்தின பிக்சர் அப்படின்ற பாயிண்ட்டை ஃபர்ஸ்ட் பாயிண்டா வைங்க. செகண்ட் ஒன் வாட் ஆர் டூயிங், அங்க என்ன பண்றாங்க அதை பத்தி. தேர்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா மெயின் ஐடியா, அதுல இருக்க மெயின் ஐடியாவை போடுங்க. ஃபோர்த் பாயிண்டா என்ன போட்டுறீங்கன்னா நம்ம பார்க்குற ஆப்ஜெக்டை அங்க மென்ஷன் பண்ணுங்க. ஃபிஃப்த் பாயிண்டா நம்மளோட ஒப்பீனியனை மென்ஷன் பண்ணுங்க. இது வந்து 5 பாயிண்ட்ஸ் அந்த பிக்சரை பத்தி நம்ம எக்ஸ்பிரஸ் பண்றோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக 4 பாயிண்ட்ஸ் வந்து காமனாக எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். என்னன்னா இட் இஸ் மீனிங்ஃபுல் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அடுத்த பாயிண்டா இட் இஸ் வெரி நேச்சுரல்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஐ லைக் திஸ் பிக்சர். அதுக்கப்புறம் ஐ ஃபீல் ஹாப்பி அபவுட் திஸ் பிக்சர். ஹாப்பியாக இருந்துச்சுன்னா ஹாப்பி அபவுட் திஸ் பிக்சர்னு சொல்லிட்டு 4 பாயிண்ட்ஸ். இந்த 4 பாயிண்ட்ஸ் காமனாக எல்லாத்துக்குமே நீங்கள் அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா. இந்த 5 பாயிண்ட்ஸ் மட்டும்தான் நம்ம பிக்சரை பற்றி எழுத போகிறோம். அந்த 4 பாயிண்ட்ஸ் வந்து அடிஷ்னலாக காமனாக எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பிக்சர் எக்ஸ்பிரஷன் ஈஸியாக நீங்கள் 5 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். அடுத்து நோட் மேக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹிண்ட்ஸ் மாதிரி எழுதணும். ஒரு பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க, டைட்டில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த பேசேஜில் இருந்து ஃபுல் ஸ்டாப்பு காமா எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு மெயின் ஐடியா மாதிரி எழுதி ஐஃபோன் போட்டு எழுதிடுங்க. என்னென்னா சிங்கிள் பேராகிராஃபாக எழுதி முடிச்சுட்டிங்கன்னா அதான் வந்து நோட் மேக்கிங். ஓகேவா. சம்மரி ரைட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ரஃப் காப்பின்னு போட்டுக்கோங்க. ஹெட்டிங் போட்டுட்டு பேசேஜ் எழுதிட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேர் காப்பின்னு போட்டு ஹெட்டிங் போட்டு பேசேஜ் எழுதிடுங்க. எழுதிட்டு இப்போ ஒரு அவங்க கொடுத்துருப்பாங்க கொஸ்டின் பேப்பரில் கொடுத்துருக்க பேசேஜை விட கம்மியாக தான் ரஃப் காப்பியில் எழுத போகிறோம். ரஃப் காப்பியை விட கம்மியாக தான் நம்ம ஃபேர் காப்பியில் எழுதணும். ஓகேவா. எழுதிட்டு அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இந்த கிவன் பேசேஜ்னு சொல்லிட்டு 177 எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இந்த ஃபேர் காப்பியில் கம்மியாக இருக்கணும் 65. இந்த மாதிரி எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக 5 மார்க்ஸ் வந்து கிடைச்சிடும். இந்த வீடியோவில் ரோட் மேப் எப்படி, நோட்டீஸ் ரைட்டிங், பிக்சர் எக்ஸ்பிரஷன், நோட் மேக்கிங், சம்மரி ரைட்டிங் எப்படி ஈஸியாக ரைட் பண்ணலாம் அப்படின்றத பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஆல் த பெஸ்ட்.